எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம இந்த வருஷத்தோட நவராத்திரியை எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருஷம் நவராத்திரி 9 நாட்களும் என்ன மாதிரி பூஜை பண்ணலாம், என்ன நைவேத்தியம் பண்ணலாம், என்ன மாதிரி கோலங்கள் போடலாம், என்ன இசை கேட்கலாம், என்ன ராகத்தில் அன்றைய தினத்தில் பாடல்கள் கேட்கலாம், இப்படிங்கன்னு சில வழிமுறைகள் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது. அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னாக்க நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். நம்ம நவராத்திரி பூஜை பண்ணுறதே நல்ல பலன்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதையும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது, இந்த வழிமுறையில் பெரியவா சொன்ன இந்த வழிமுறையில் பண்ணும்போது நமக்கு இன்னும் ரெட்டிப்பு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த வழிமுறைகள்லாம் தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டது, காலங்காலமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தது. இந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் பண்ணிட்டு வந்தேன்னா, வருஷம் இதே ப்ரொசீஜர் தான், அதன்படி நீங்கள் பண்ணிட்டு வந்தேன்னா நவராத்திரி பூஜை ரொம்ப சிறப்பானதாக அமையும். நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். அடுத்த நவராத்திரிக்குள்ளே நல்ல ஒரு மாறுதல் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். என்ன வேண்டின்னு பண்ணினாலும் அது அப்படியே நடக்கும். இந்த 9 நாளும் இதில் சொல்லியிருக்கிறபடி நைவேத்தியங்கள், கோலங்கள், பாடல்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஒரு விரதம் மாதிரி ஏற்றுண்டு நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணும்போது எந்த விதமான பரிகாரங்களோ பூஜைகளோ பிரத்யேகமாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எந்த பிரச்சனைக்குமே இதையே பண்ணினா போதும். இது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி வச்சிரும். இப்போ அந்த அட்டவணை என்னங்கிறத பார்க்கலாம். என்ன நைவேத்தியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் நாள் வெண்பொங்கல், 2ஆம் நாள் புளியோதரை, 3ஆம் நாள் சர்க்கரை பொங்கல், 4ஆம் நாள் கதம்ப சாதம், 5ஆம் நாள் தயிர் அன்னம், 6ஆம் நாள் தேங்காய் சாதம், 7ஆம் நாள் எலுமிச்சை சாதம், 8ஆம் நாள் பாயசம், 9ஆம் நாள் அக்கார வடிசல், வெல்லம் பால் அரிசியில் செய்கிறது. அடுத்ததான் சுண்டல் வகைகள். முதல் நாள் வெள்ளை கொண்டை கடலை சுண்டல், 2ஆம் நாள் காராமணி சுண்டல், 3ஆம் நாள் மொச்சை சுண்டல், 4ஆம் நாள் பச்சை பட்டாணி சுண்டல், 5ஆம் நாள் வேர்க்கடலை சுண்டல், 6ஆம் நாள் பச்சை பயறு சுண்டல், 7ஆம் நாள் கொண்டை கடலை சுண்டல், 8ஆம் நாள் மொச்சை பயறு சுண்டல், 9ஆம் நாள் வேர்க்கடலை சுண்டல். அதாவது இங்கே 2 இடத்துல வேர்க்கடலைன்னு போட்டிருக்கு, அதுக்கு பதிலாக நம்ம இந்த பூம்பருப்பு சுண்டல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். பயத்தம் பருப்பு சுண்டல் லைட்டாக வேக வச்சு பண்ணுவோம் இல்லையா, அந்த சுண்டல் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பழங்கள் நைவேத்தியம். முதல் நாள் வாழைப்பழம், 2ஆம் நாள் மாம்பழம், 3ஆம் நாள் பலாப்பழம், 4ஆம் நாள் கொய்யாப்பழம், 5ஆம் நாள் மாதுளம்பழம், 6ஆம் நாள் நாரத்தை பழம், 7ஆம் நாள் பேரிச்சம்பழம், 8ஆம் நாள் திராட்சை பழம், 9ஆம் நாள் நாவல் பழம். அடுத்ததாக நைவேத்தியம். இதுவும் ஒரு நைவேத்திய வகையில் உள்ளது. முதல் நாள் சுண்டல், 2ஆம் நாள் வறுவல், 3ஆம் நாள் துவையல், 4ஆம் நாள் பொரியல், 5ஆம் நாள் அப்பளம், 6ஆம் நாள் வடகம், 7ஆம் நாள் சூரணம், 8ஆம் நாள் முறுக்கு, 9ஆம் நாள் திரட்டிப்பால். அதாவது சுண்டல் கலந்த சாதம் வகையில் இதையும் சேர்த்துக்கணும் நம்ம. அடுத்ததாக பூக்கள். முதல் நாள் மல்லிகைப்பூ, 2ஆம் நாள் முல்லைப்பூ, 3ஆம் நாள் சம்பங்கிப்பூ, 4ஆம் நாள் ஜாதிப்பூ, 5ஆம் நாள் பாரிஜாதப்பூ, 6ஆம் நாள் செம்பருத்திப்பூ, 7ஆம் நாள் தாழம்பூ, 8ஆம் நாள் ரோஜாப்பூ, 9ஆம் நாள் தாமரைப்பூ. இது எல்லாத்தையும் மாலையாக தொடுத்து போட்டால் இன்னும் விசேஷம், விளக்குக்கோ கலசத்துக்கோ பொம்மைக்கோ. அடுத்ததாக கோலம். முதல் நாள் அரிசி மாவு கோலம், 2ஆம் நாள் கோதுமை மாவில் கோலம், 3ஆம் நாள் முத்துக்கள் கொண்டு கோலம், 4ஆம் நாள் அட்சதை அதாவது அரிசி கொண்டு கோலம், 5ஆம் நாள் கடலை பருப்பு கொண்டு பறவை கோலம், 6ஆம் நாள் பருப்புகளை கொண்டு தேவியின் நாமத்தை கோலமாக எழுத வேண்டும், 7ஆவது நாள் மலர்களை கொண்டு கோலம், 8ஆவது நாள் காசுகளை கொண்டு தாமரைப்பூ கோலம், 9ஆம் நாள் வாசனை பொடிகளை கொண்டு ஆயுதங்களை கோலமாக வரைய வேண்டும். இந்த மாதிரி கோலங்களை நம்ம சுவாமிக்கு முன்னாடி போட்டால் ரொம்ப விசேஷம். இது கோலங்களுடைய வகைகள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இசை. நவராத்திரி விழாவின் 9 நாட்களும் ஒவ்வொரு இசையை வாசிப்பார்கள். அதன் விவரம் பின்வருமாறு. முதல் நாள் மிருதங்கம், 2ஆம் நாள் புல்லாங்குழல், 3ஆம் நாள் வீணை, 4ஆம் நாள் கோட்டு வாத்தியம், 5ஆம் நாள் ஜல்லரி வாத்தியம், 6ஆம் நாள் பேரி, 7ஆம் நாள் படகம், 8ஆம் நாள் கும்மி, 9ஆம் நாள் கோலாட்டம். இந்த வகை இசையை நீங்கள் ஓட விட்டு காதால் கேட்டு அன்னி பூரா நம்ம வீட்டில் ஒழிச்சுன்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக ராகங்கள். நவராத்திரி விழாவின் 9 நாட்களும் ஒவ்வொரு ராகத்தை இசைத்து தேவியை வழிபட வேண்டும். அதன் விவரம். முதல் நாள் தோடி ராகம், 2ஆம் நாள் கல்யாணி, 3ஆம் நாள் காம்போதி, 4ஆம் நாள் பைரவி, 5ஆம் நாள் வராளி, 6ஆம் நாள் நீலாம்பரி, 7ஆம் நாள் விலஹரி, 8ஆம் நாள் புன்னாகவரளி, 9ஆம் நாள் வசந்தா ராகம். இந்த ராகங்கள் சம்பந்தப்பட்ட பாடல்களை அன்றைய தினம் நம்ம காதால் கேட்கும்போது ரொம்ப நல்லது. தெரிஞ்சால் பாடினா அதை விட விசேஷம்.
நவராத்திரியில் ஸ்லோக பாராயணத்தை விட பாடல்களாக பாடினா ரொம்ப நல்லது. அடுத்ததாக முதல் நாள் சோழி, 2ஆம் நாள் குஞ்சிமணி, 3ஆம் நாள் தட்டை பவழம், 4ஆம் நாள் கிளிஞ்சல், 5ஆம் நாள் மரச்சொப்பு, 6ஆம் நாள் பொம்மை, 7ஆம் நாள் அம்மானைக்காய், 8ஆம் நாள் பந்து, 9ஆம் நாள் கழற்சிக்காய். இந்த பொருள்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர சின்ன குழந்தைகளுக்கு நம்ம வச்சு கொடுத்தோன்னா, நம்ம gift கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொருள்களை குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா, விளையாட்டு சாமான்கள் மாதிரி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள்கள். நம்ம இதை வந்து வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா சுவாமிக்கிட்ட பாதத்தில் வச்சாலுமே ரொம்ப நல்லது. அடுத்ததாக புனுகு, 2ஆம் நாள் ஜவ்வாது, முதல் நாள் புனுகு, 2ஆம் நாள் ஜவ்வாது, 3ஆம் நாள் கஸ்தூரி, 4ஆம் நாள் அரகஜா, 5ஆம் நாள் சந்தனம், 6ஆம் நாள் குங்குமம், 7ஆம் நாள் சாந்து, 8ஆம் நாள் ஸ்ரீசூரணம், 9ஆம் நாள் மை. இந்த பொருள்களெல்லாம் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணும்போது அன்றைய தினத்தில் அதை உபயோகப்படுத்தினா ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி வாசனை பொருள்கள் எல்லாம் நம்ம ஜென்ரலாக வாங்கி வச்சுட்டுருப்போம், வீட்டில் வச்சுன்னா நல்லதுன்னு. அதை எப்படி பிரயோகப்படுத்துறதுன்னு தெரியாமல் நம்ம வச்சுட்டுருப்போம். இந்த மாதிரி தினங்களில் நவராத்திரியில் அம்பாளுக்கு இதை வந்து சாத்தினா, அதாவது இதை வந்து வச்சு அலங்காரம் பண்ணும்போது ரொம்ப நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்தந்த தினங்களில் தேவி எந்த ரூபத்தில் இருக்காளோ அவளுக்குரிய ஸ்லோகங்களை சொல்லுவோம், கோலங்களை போடுவோம். இப்படி வருஷத்தில் 9 நாள் அந்த மாதிரி தேவியை நம்ம பூஜை பண்ணினோம் அப்படின்னாக்க நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்குமே எந்த பரிகாரமும் தேவையில்லை. பிரச்சனைங்கிறதே முதல்ல வரவே வராது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். வருஷம் இதே விஷயங்கள் தான். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ரெகுலராக இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வருஷம் இதே முறைகள் தான், இதே நைவேத்தியங்கள் தான். ஸ்லோக பாராயணங்கிறது அவ குடும்பத்துக்கு தகுந்தபடியும் நம்மளுடைய சௌகரியத்துக்கு தகுந்தபடியும் கூட்டியோ குறைச்சோ நம்ம பண்ணிக்கலாம். பட் இதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம் அப்படின்னாக்க நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே தேவி மகாத்மியத்தில் நமக்கு கொடுத்துருக்கிற குறிப்புகள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ததாஸ்து.